மகிழ்ச்சி தரக்கூடிய உணவுகளை பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையில செரட்டோனின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இதைத்தான் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த செரட்டோனின் அளவு அதிகமா இருந்தா நம்ம மனசு சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். இந்த செரட்டோனினை அதிகரிக்கிறதுக்கு சில உணவுகளும் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். செரோட்டோனின் உருவாகிறதுக்கு ட்ரிப்டோபான்னு ஒரு அமினோ அமிலம் ரொம்பவே அவசியம். இந்த ட்ரிப்டோபான் நிறைய இருக்கிற உணவுகளை சாப்பிட்டா மூளையில செரோட்டோனின் உற்பத்தி அதிகமாகும். அதுக்கு சில உணவுப் பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, ஒன்று முட்டை. முட்டையில புரதச்சத்து நிறைய இருக்கு. அதுல அதிகமா இருக்கிற ட்ரிப்டோபான் செரோட்டோனின் அளவை அதிகரிக்கும். அதனால காலையில ஒரு முட்டை சாப்பிட்றது மனசுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கும். இரண்டாவதா சீஸ். சீஸ்லையும் ட்ரிப்டோபான் அதிகமாக இருக்கு. இதை சாண்ட்விச்சில் தோசையில் சேர்த்து சாப்பிடலாம். மூன்றாவதா பழங்கள். நம்ம ஊர்லேயே கிடைக்கிற பழங்களான வாழைப்பழம், அன்னாசி பழம், பப்பாளி இதெல்லாம் செரோட்டோனினை அதிகரிக்க உதவும். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் நிறைய இருக்கு. இது மன அழுத்தத்தை குறைக்கும். நான்காவதா மீன். சால்மன், மத்தி, நெத்திலி போன்ற மீன் வகைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் ட்ரிப்டோபானும் நிறைய இருக்கு. இது மூளைக்கு அவ்வளோ நல்லது. ஐந்தாவதா நட்ஸ் மற்றும் விதைகள். பாதாம், பிஸ்தா, வால்நட் போன்ற கொட்டைகள்ல ட்ரிப்டோபான் இருக்கு. இது தினசரி சிற்றுண்டியா சாப்பிடலாம். பூசணி விதை, எள் விதை இதையும் உணவுல சேர்த்துக்கலாம். ஆறாவதா பயறு வகைகள். பயிறு வகைகள், பருப்பு வகைகள்லையும் ட்ரிப்டோபான் இருக்கு. சுண்டல், பருப்பு, பயறு இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, மனசுக்கும் ரொம்பவே நல்லது. செரோட்டோனினை அதிகரிக்கக்கூடிய பிற உணவுகளும் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, மசாலா பொருட்கள். நம்ம சமையலில் பயன்படுத்துகிற மஞ்சள்ல குர்குமின்னு ஒரு பொருள் இருக்கு. இது செரோட்டோனின் மற்றும் டோபமைன் அளவை அதிகப்படுத்தி மனநிலையை மேம்படுத்தும். யோகர்ட் போன்ற புளிக்க வைத்த உணவுகள்ல நல்ல பாக்டீரியா, அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம செரோட்டோனின் உற்பத்திக்கு உதவும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் ஆரோக்கியமா இருக்கும். டார்க் சாக்லேட்ல இருக்கிற சில பொருட்கள் மனநிலையை மேம்படுத்தி சந்தோஷமா இருக்க உதவும். ஆனா அளவா சாப்பிட்டா நல்லது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம தினசரி உணவு பழக்கத்துல சேர்த்துக்கிட்டா மனசுக்கு ஒரு நல்ல உற்சாகமும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே சமயம் உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பேசுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான மனசு ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு.